2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறவங்க யார் அப்படின்னா அந்த 50 பேரோட சேர்ந்து நிக்கிறவங்க இல்ல. அந்த 50 பேரை விட என்னவா தெரியணும்னா தனியா தெரியறவங்க. எல்லாரும் ஒரு 3 விஷயாவது சொல்லுங்க. நான் தனியா தெரிவேன் சொல்லுங்க எல்லாருமே. அவங்கள மாதிரி இல்ல, அவங்கள மாதிரி நான் நிக்க மாட்டேன். கர்த்தர் என்னை தனித்துவமாய் உங்க ஃபேமிலியில இருந்து ஆண்டவர் என்ன தனித்துவமாய் வெளியே கொண்டு வருவார். நான் எத்தனை பேரோட சேர்ந்து வேலை பார்த்தாலும் நான் அந்த இடத்துல தனி ஒரு மனுஷனாய் ஆண்டவர் என்ன நிற்க பண்ணுவார். எஸ், உங்க தலை மேல இப்போ நீங்க கைகளை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது நான் உங்களுக்காக இந்த பிரசங்கத்தின் நடுவிலே ஜெபிக்கிறேன். ஐயா, ஏசையா, ஏசப்பா, இப்போ இதுவரைக்கும் என் பிள்ளைங்க ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னது போதும். ஆனா இந்த ஆலயத்துல தனியா தெரியணும், அவங்க இருக்கிற இடத்துல தனியா தெரியணும், அவங்க ஜெபம் மட்டும் தனியா கேட்கப்படணும், அவங்களுடைய வைராக்கியம் மட்டும் தனியாய் கேட்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். சோ நம்பர் 4, 4வதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சோ 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது